அன்பே, நம் பிரிவின் 100 சம்பவங்கள் ஒரு பாழடைந்த அரண்மனையின் 100 வாசல்களைப் போல திறந்து கிடக்கின்றன. அங்கு பிசாசுகளின் அழுகுரல் கேட்கிறது. இப்படிதான் ஓப்பனிங் ஷாட். நீங்க மிஷியூக்கு பக்கத்துல இதை நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஆப்பிரிக்க காட்டு யானைக்கு பக்கத்துல அது 5 கோட்டை 2 குட்டிகள் போல அது இருக்கும். அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். பன்முக ஆளுமை கொண்ட நண்பர் மனுஷபுத்திரன் அவர்களுடைய முதன்மையான அடையாளம் என்பது கவிஞன் தான். அதுதான் எங்களுக்கு பிரியமான அடையாளமும் கூட. நாங்கள் எழுத வருகிற பொழுது நாங்கள் விரும்பி வாசித்த கவிதைகளை அவர் எழுதியிருந்தார். எப்போதும் நாங்கள் விரும்பி வாசிக்கிற கவிதைகளை எழுதுபவராகவும் பிரியத்துக்குரிய கவிஞராகவும் தொடர்ந்து இருந்து வருகிற கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்களுடைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசுவது என்பது எனக்கு மகிழ்ச்சிக்குரியதாகவே இருக்கிறது. நீங்க மனுஷபுத்திரனோட வெளியீடுகள்ல, அவருடைய நூல் வெளியீடுகள்ல ரொம்ப எளிமையான விழா நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான விழா. இந்த பாகுபலி படத்துல மொத்த அம்பராத்துணிலிருந்து ஒரு 10-15 விடுற ஒரு 10க்கு மேற்பட்ட தொகுப்புகளை வெளியிடக்கூடிய விழாக்கள் எல்லாம் நடந்திருக்கு சென்னையில். இங்க 2 புத்தகம் தான். நீங்க மிஷியூக்கு பக்கத்துல இதை நீங்க வச்சு பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஆப்பிரிக்க காட்டு யானைக்கு பக்கத்துல அது 5 கோட்டை 2 குட்டிகள் போல அது இருக்கும். ரொம்ப எளிமையான விழாக்கள் தான், எண்ணிக்கையிலும் அளவிலும் இருக்கக்கூடிய எண்ணிக்கை. ஆனா ரொம்ப மகிழ்ச்சிகரமான நிகழ்வாக இது இருக்கு. நீங்க தொடர்ந்து நான் முன்னாடி பேசின நண்பர்கள் மாதிரி இவர் எங்க தொடர்ந்து வேலை செய்கிறார் அப்படின்னா அவருடைய கவிதையுடைய பெரும்பாலான பாடுபொருள்கள் என்பது காதலை மையப்படுத்தி. நீங்க பூமியை லிவிங் பிளானட் என்று சொல்றாங்க. அது லிவிங் பிளானட்டாக அறியப்படுவதற்கு காரணமே காதல் தான். காதல் என்கிற உயிரியக்கம் இல்லைன்னா நீங்க இது ஒரு பயோஸ்பியராக அது இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப காதல் தான் பூமிக்கு லிவிங் பிளானட்டுக்குரிய அந்தஸ்தை அது தந்துட்டே இருக்கு. ஆக கவிதைக்கான தீராத மசியாக மொழி தொடங்கிய காலத்திலிருந்து, எழுத தொடங்கிய காலத்திலிருந்து கவிதை தன்னுடைய பாடுபொருளாக முன்வரிசையில பிரியாரிட்டியில வச்சிருக்கு. அதனாலதான் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில இப்ப சமகாலத்துல இந்த கவிதையை காதலுக்குள்ளார வச்சு அதை நவீனமாக எழுதுகிற வேலையை யார் செய்கிறாங்கன்னா பல பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நண்பர் ராமசாமி பேராசிரியர் ஒரு விஷயத்தை ஒரு கட்டுரையில் ஒரு முறை சொல்லியிருந்தார். நீங்க ஒரு நவீனம் என்பது இன்றைக்கு எழுதுகிற நபர்கள் நவீனத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறவராகவும் அதை புரிந்து கொள்பவராகவும் இருக்கிறாரா அப்படின்னு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நவீனத்தை காதலுக்கு ஒரு நவீன வடிவம் இருக்கு. அதை பார்க்கிற, அதை புரிந்து கொள்கிற, விருப்பு இல்லாமல் அதை அணுகுகிற, அதற்குள் புலங்குகிற ஒரு மன அமைப்பில் இருந்துதான் இது மாதிரியான கவிதைகளை அவரால் எழுத முடிகிறது என்ற வகையில் இது நவீனத்தினுடைய கூறுகளை கொண்டதாகத்தான் நான் கருதுறேன். இது நம்ம ரொம்ப பெருசா கோட்பாட்டு ரீதியெல்லாம் பேச வேண்டாம். நீங்க காதல் என்பதை ஒரு ஆதி நெருப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 30-40 வருஷத்துலயே சாதாரண அடுப்புல இருக்கக்கூடிய நெருப்பே வேற வேற வடிவங்களை எடுத்திருக்கு. நீங்க நம்முடைய சின்ன வயதுகள்ல ஒரு 3 கல்லை வச்சுட்டா அடுப்பு, அதுல நெருப்பு, சாப்பாடு வந்துடும். நீங்க அந்த அடுப்பை பத்த வைக்கிறதுங்கிறது ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சவாலான விஷயம். நீங்க ஆதி மனிதர்கள் சிக்குமுக்கி கல்லை பத்த வைக்கிறதுக்கு ஈக்குவலானது. அவ்வளவு சிரமப்பட்டு தான் அதை பத்த வைக்க வேண்டியது. நீங்க அடுப்பு, கொடி அடுப்பு அல்லது ரம்பத்தூள் அடுப்பு, மண்ணெண்ணெய் அடுப்பு, இதெல்லாம் நீங்க அது அந்த அடுப்பை பத்த வைக்கிறது அவ்வளவு சிரமமா இருக்கு. ஆனா இன்றைக்கு அடுப்பு நீங்க ஆன் பண்ணா கேஸ், மீடியம், ஸ்லோ அப்படியே நீங்க முடிச்சிடலாம். ஆன் பண்றது ஆஃப் பண்றதும் அவ்வளவு எளிது. தீயோட வடிவங்கள் மாறி இன்றைக்கு நீ கண்ணிலேயே பார்க்க முடியல. நம்ம இண்டக்ஷன்ல ஏர் ஃப்ரையர் வந்துருச்சு. ஆக தீயோட வடிவம் என்பது மாறிட்டே இருக்கு, நவீனமாகிட்டே இருக்கு. அப்ப ஆதி தீக்கு வடிவம் மாறி இருக்கா? நிச்சயமா மாறி. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி காதல் என்பது இங்க என்ன மாதிரியான தன்மையோட இருந்தது? ரொம்ப ஆய்வுகள் எல்லாம் போக வேண்டாம். இதயம்னு ஒரு படம், அதுல முரளின்னு நமக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அப்படிதானே அன்புரா?
அவரை நம்ம வந்து கல்லூரியில் படிக்கிறதுக்காக வந்து மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தோம். அண்ணன் போனவர் வந்து அங்கே ஹீரான்னு ஒரு அன்னி முறை ஒருத்தவங்க வந்துருவாங்க. அன்னி முறையாக தான் கடைசி வரைக்கும் இருந்தாங்க, அன்னி ஆகவே இல்லை அவங்க. இவர் 5 வருஷம் கோர்ஸ், ஒரு பூ எடுத்துட்டு ஐ லவ் யூ சொல்லணும், அவ்வளோதான், 3 தான். இது 5 வருஷம் கோர்ஸ் முடிஞ்சு போயிருது. அண்ணன் எந்த கோர்ஸ் முடிக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் கையிலேயே தான் வச்சிருந்தேன். இப்ப இதுதான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சித்திரம். இந்த காதலோட வடிவம். நீங்க அந்த அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்படுறது மாதிரி அண்ணன் முரளி அவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலம் ஒண்ணு இருந்தது. நீங்க இன்னைக்கு ஒருதலை ராகமோ ரயில் பயணங்கள் மாதிரியான படங்களோ வந்து வாய்ப்பே கிடையாது. நீங்க இந்த 96 ஒரு படம் அங்க இதுல வச்சு பார்த்தேன், நான் இந்த மதி தியேட்டர்ல வச்சு பார்த்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஷோல பாக்குற போது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப அதா இருக்கு. நம்ம ரொம்ப எமோஷனலா ஒரு குரூப் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பூரா வந்து அந்த என்ன சொல்றது, முரளி அண்ணன் காலத்துல இருந்து வந்தவங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்கான். அவன் சொல்றான், ஒரு கமெண்ட் போடுறாங்க, அதிர்ச்சி ஆயிடுச்சு, டேய் பிளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுடா ராமு, பிளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, பிளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு, நீ அப்பாவித்தனமா இருக்காத அப்படிங்கிறான். அவன் வேற ஏதோ சொல்ல வரான், பாக்குற வேலைகளை பாரு அப்படிங்கிறான். நீங்க ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, ரொம்ப 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 அதிர்ச்சியா இருக்கு. இந்த தீயோட வடிவங்கள் வந்து வேற ஒன்னா மாறி. நீங்க ஒரு சால்வை சைடுல நாய் இது மாதிரியான ஒரு தேவதாசோட சித்திரம்லாம் இன்னைக்கு வாய்ப்பே கிடையாது, எந்த வாய்ப்பும் கிடையாது. எனக்கு ஒரு மாமா ஒருத்தர் இருந்தார், சொல்ல வந்தான் பக்கத்துல. அவர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அவருக்கு ஒரு தனி ரூம் இருக்கும். அதுக்குள்ளார மண்பானைகளுக்குள்ளார வந்து லவுட் ஸ்பீக்கரை வச்சுட்டு சோக பாட்டா போட்டுட்டே இருப்பார். அவருக்கு ஒரு கதை இருந்தது, வேற ஒன்றும் இல்லை. அந்த அதுல இருந்து 8:30 மணிக்கு ஒரு பஸ் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வரும். அதுல வரும்போது இன்னொரு அக்கா ஒருத்தவங்க ஏறி வருவாங்க. அது ரெண்டு ஒரே பஸ் தான் அந்த டைம்ல. டெய்லி ஏறி வர்றதுனாலே மாமனுக்கு லவ். இது ஓடிட்டே இருக்கு. இவர் அண்ணன் மாமா வந்து ஏறுறது பாக்குறது இப்படி இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஏதோ அசௌகரியம் இருந்திருக்கு. ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த அக்கா அந்த பஸ்ல வரல. மாமன் தாடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாரு, ஏதோ பிரச்சனை போல் இருக்கு அப்படின்னு அவரு கிடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடந்ததுன்னா, ஒரு 3 மாசம் வரைக்கும் அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இளையராஜாவோட நல்ல பாடல்கள் எல்லாம் ஒரு மாதிரியான மகிழ்ச்சியான பாடல்கள்லாம் போட்டு இருந்தவர். அப்புறம் முழுக்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இளவு வீட்டு பாடல் மாதிரி ஆகிவிட்டார், போட்டுக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த முன்னாடி வந்த இவர் 8:30 மணிக்கு வரக்கூடிய பஸ் வரும் பொழுது, இதுக்கு முன்னாடி ஒரு 7:30 மணிக்கு முன்னாடி அங்க அந்த ஊருக்கு போன பஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி நிக்குது. அதுல அந்த அக்காவை இறங்கி நிக்கிறாங்க, இந்த பஸ்ல ஏத்தி விடுறாங்க. அப்பதான் அவருக்கு தெரியுது அந்த அக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 7:30 மணி பஸ் பிடிச்சி பிரச்சனை எல்லாம் போயிருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்க மாமனுக்கு வந்து 3 மாசம் ஆயிருக்கு. அப்புறம் ஒரு 15 நாள் அந்த அக்கா கல்யாணம் ஆயிருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அப்புறம் முழுக்க வந்து அந்த இதுல வந்து அந்த சோக பாடல்கள் மட்டும்தான். எங்க மாமாவோட கான்ட்ரிபியூஷன்ல தான் இந்த கீஸ்ட் கானமே வளர்ந்ததாக ஒரு அந்த ஊர்ல ஒரு பேச்சு இருக்கு. இப்படி ஒரு காலம் வந்து அன்னைக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு பேராசிரியர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, ரொம்ப ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா அவர் சொல்றாரு, ஒரு பையன் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கிறான் பேசிட்டு இருக்கும் பொழுது, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது முடியல லிபி அப்படி சொல்றாரு அவர். என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ஒரு 3 பிள்ளைகளோட அன்பா இருக்கேன், ரைட்ரா. அதுல ஒரு பிள்ளை இன்னொரு பையனோட அன்பா இருக்கு, ரைட்ரா. அதுல இந்த பிள்ளை வந்து என்கிட்ட இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனா ஒரு ஏதோ நேர்மை குறைச்சல் அதுல இருக்கு அப்படின்னு இவன் சொல்றாரு. ஒரு பையன் 3 பிள்ளைகளோட பேசிட்டு இருக்கிறான், அதுல ஒரு பிள்ளை இன்னொரு பையனோட பேசிட்டு இருக்கிறான். இதுக்குள்ளார ஒரு நேர்மை குறைச்சல்னு ஒரு எத்திக்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க. எனக்கு கிருகிருன்னு வந்துருச்சு எனக்கு. அவன் அவனுக்குள்ளார ஏதோ ஒரு அறங்களை வச்சிருக்கிறான், பிரச்சனைகளை வச்சிருக்கிறான். இந்த மாதிரியான ஏரியாக்குள்ளார நீங்க வந்து ஒரு கவிஞனாக இருந்து அதை புரிந்து கொள்ள முயற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனா நீங்க தீயோட வடிவம் என்னெல்லாம் கூட மாறலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பிரிவினுடைய வழி என்பது ஒரு சாஸ்வதமானது. உலக மக்களுக்கு பொதுவானதாகவே பிரிவினுடைய வழி என்பது இருந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒரு பெருநெல்லியை வந்து நீங்க சாப்பிட்டதுக்கு பின்னாடி அது ரொம்ப துவர்ப்பா இருக்கும், அது பிரிவு தான். ஆனா பெருநெல்லி சாப்பிட்டதுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் அருந்துகிற நீர் வந்து ஒரு தித்திப்பான நீரா இருக்கும். ஒரு தித்திப்பு குறைந்த தித்திப்பாக, தித்திப்பை மீறிய தித்திப்பாக அது இருந்துகிட்டே இருக்கும். நீங்க பிரிவினுடைய வழி வந்து அப்படி துவர்ப்பா இருந்தா கூட பிரிவினுடைய வழி நினைவில் சேகரமாகி திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கிற பொழுது அந்த தித்திப்பு ஒன்று உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த தித்திப்பு தான் உங்கள் வாழ்க்கை முழுக்க திரும்ப 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 அதை யோசிக்கிறதாகும். நீங்க ஒரு பெருநெல்லியினுடைய குணத்தோடு இருக்கக்கூடிய அந்த பிரிவை வந்து அந்த பிரிவினுடைய 100 சம்பவங்களை மிக சிறப்பாக இதுக்குள்ளார அவர் சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலா நான் வந்து இந்த பொயட்ரியை வந்து நான் எப்படி வாசிக்க முயற்சி பண்ணேன்னா,
ஒரு எழுதுறவனா இந்த பொயட்ரியை வந்து ஒரு 100ன்னு அது மாதிரி சொன்ன மாதிரி 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி இதை எப்படி எழுதியிருக்கிறார் அந்த மேக்கிங் ப்ராசஸ் சம்பந்தமா நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அதை தான் உங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நான் இது எப்படி இந்த மேக்கிங் ப்ராசஸ் வந்து ஆயிருக்கு, அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆர்வமாகவும் ஒரு மாதிரி துருதுருப்பாகவும் இருந்தது எனக்கு. நீங்க இந்த புத்தகத்தில் வந்து முதல் காட்சி எப்படின்னா ஒரு ஹாரர் மூவியோட ஒரு ஓப்பனிங் ஷாட் மாதிரி இருக்கும். அன்பே, நம் பிரிவின் 100 சம்பவங்கள் ஒரு பாழடைந்த அரண்மனையின் 100 வாசல்களைப் போல திறந்து கிடக்கின்றன. அங்கு பிசாசுகளின் அழுகுரல் கேட்கிறது. இப்படிதான் ஓப்பனிங் ஷாட். நீங்க அதுக்கு பின்னாடி ஒரு தேநீர் குடிக்கிற ஒரு காட்சி ஒன்று வரும். 2 பேரும் சந்தோஷமா வந்து அதாவது அந்த பிரிவின் போது குடிக்கக்கூடிய ஒரு லாஸ்ட் தேநீர் ஒன்று வரும். முடியும் போது இது எப்படி முடியும்னா ஒரு காவிய தன்மையோட ஒரு மாதிரி முடியும். அதாவது இவர் பிரிவு முடியுது, ஒரு நீண்ட பயணத்தில் போறாரு, ஒரு சாலையினுடைய மோட்டலில் நிற்கிறாங்க, ஒரு இசை கேட்டுக்கிட்டு இருக்கு, ஒரு டீ ஆர்டர் பண்ணி குடிக்கிறாரு, தனியாக குடிக்கிறாரு. அப்போ யாரோ ஒரு குரல் வருது, திரும்பி கேட்குறாரு, திரும்பி பார்க்குறாரு. அந்த குரல் வந்து அந்த தலைவியினுடைய காதலியினுடைய குரல் போல இருக்கு. அவர் பார்த்துறாரு, ஆனால் அங்கே இல்லை, ஏமாந்துறாரு. அப்போ எப்படி முடிகிறது? நட்சத்திரங்கள் எனக்கு துணையாக வருகின்றன, வேற யாரும் இல்லை, நட்சத்திரங்கள் எனக்கு துணையாக வருகின்றன என்று இந்த புத்தகம் என்பது முடியுது. நீங்க இதுக்கு நடுவுல என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க பிரிவினுடைய சம்பவங்கள் தான் ஃபேசஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு ஆபரேஷனுக்கு முன்னாடி, ஆபரேஷன் டே அன்னைக்கு நடக்கிறது, அப்புறம் போஸ்ட் ஆபரேஷன் பீரியட், இப்படி ஒரு வசதிக்காக பிரிச்சுக்கிட்டீங்கன்னா இப்படிதான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. நீங்க இந்த பிரிவுக்கு முன்னாடி, ஆபரேஷனுக்கு முன்னாடின்னு இருக்குல்ல பாத்தீங்களா, ஆபரேஷன் டேக்கு முன்னாடி அதோட பிரச்சனைகளை வந்து வேற அழிவு பார்த்திருக்கிறார். அந்த ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளார வச்சு ஆபரேஷன் அன்னைக்கு என்ன நடக்குது, அப்புறம் போஸ்ட் ஆபரேஷன் சிக்கல்கள், இதுதான் மொத்த பிராட்வேல. ஆனா அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படி ஒவ்வொரு சம்பவமாக அதுக்குள்ளார வந்து கடந்து போறாங்க. அதுல ஒண்ணு, நீங்க எப்பயுமே ஒரு பிரிவு வந்து ரொம்ப பிரமாதமான ஃபைண்டிங்ஸ் அதுக்குள்ளார. ஒரு பிரிவுங்கிறது சட்டு நடந்துறது இல்லை, அது ஒரு ஸ்லோ ப்ராசஸ். எப்பயோ ஒரு டைம்ல தான் நமக்கு அது தெரிய வரும். அது வந்து இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு பிரிவே அல்ல, ஒரு இடைவேளை என்றுதான் அப்போதும் நம்பினேன். மரணத்தின் கடைசி படிக்கட்டுகளில் நிற்பவர்கள் திரும்பி வந்து விடலாம் என்றுதானே எப்போதும் நினைக்கிறார்கள். இது ஒரு பிரிவு நடக்காது, இது சரியாயிரும் என்கிற மனோபாவம் தான் அந்த பிரிவினுடைய முன்னாடி நடக்கக்கூடிய மனோபாவமாக இருக்கு. இதுல நீங்க அந்த பிரிவு அன்னைக்கு அந்த மேசையில் என்ன நடக்குது, அப்புறம் பிரிவை சொன்னதுக்கு பின்னாடி வந்து கிளம்பி வரும் பொழுது ஏதாவது நடந்துருமா அப்படின்னு அப்புறம் பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் அது மாதிரியான காட்சிகள் வந்து ரொம்ப முக்கியமா. ஒரு பொயட்ரி பார்த்தீங்கன்னா முடியும் போது ஒரு முத்தம் கேட்பான், நம்ம பிரிஞ்சிருவோம், ஆனால் கடைசி எனக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்கும் பொழுது அவள் சொல்லுவாள் மறுப்பா. ஏன்னா ஒரு கடைசி ஒரு சின்ன நம்பிக்கையை வந்து நம்ம முத்தத்தின் வழியாக கொடுத்து விட முடியும், அதை கூட கொடுக்கக்கூடாது என்று அவ வந்து மறுப்பா அப்படின்னு வரும். நீங்க பாத்தீங்கன்னா அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அப்படியே வரும். நீங்க பிரிவு சொல்லப்பட்டு விட்டது, அவன் ரொம்ப துயரத்தோட திரும்புறான், அந்த காட்சி ரொம்ப பிரமாதமா இருக்கும். நீங்க நான் வந்து அந்த மேசையில பிரிவு சொல்லப்பட்டு விட்டது, இந்த உலகமே ரொம்ப ரொம்ப இருண்டு போயிருது, அவன் கடைசி நம்பிக்கை கூட இழந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறான். இந்த போயிட்டு ரொம்ப முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச போயிட்டே இருந்தது, ரொம்ப பெயின்ஃபுல்லான போயிட்டே இருந்தது. உண்மையில் நிர்வாணமாக நடந்து செல்வது போலத்தான் இருந்தது. ஒரு பெரிய இலையால் என்னை மறைத்துக் கொள்ள வேண்டும் போல் இருந்தது. ஒரு பாறை இடுக்கில் ஒளிந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. ஒரு நிர்வாணமாக நடக்கிற ஒரு அனாதித்தன்மையை வந்து அதுக்குள்ளார அவர் சொல்லியிருப்பார். இப்ப ஏற்கனவே ராமசாமி அதை வாசிச்சிட்டாங்க. அந்த பிரிவு சொல்லப்பட்ட அந்த இரவை கடக்கிறது தான் கஷ்டம், அப்புறம் நீ வந்து அதை கடந்துட்டேன்னா உனக்கு வந்து ஆயுசு 100 என்பது. அதுல இன்னொரு போயிட்டே இருக்கு. அப்படி சொல்லப்பட்ட அன்னைக்கு தேதிக்கு வந்து எங்கேயாவது போகணும்ல, ஒரு நமக்கு ஒரு ஆறுதல் வேணும்ல, அது அம்மாவின் மடியாக இருக்கிறது, அல்லது மலையில் கரைகிற அம்மாவினுடைய ஒரு மண் சமாதிக்கு முன்னாடியாவது போய் நிக்கணும் அப்படின்னு ஒரு போயிட்டு. இது முடிஞ்சதுக்கு பின்னாடி இன்னொரு நடக்கும். பிரிவு நடந்து முடிஞ்சிருச்சு, பிரிவு அறிவிக்கப்பட்டாச்சு, ஒரு கடிதம் எழுதலாம்னு தோணும். நீங்க அதுக்கு மேல வந்து செடி பட்டு போச்சு அப்படின்னு நினைச்சா கூட அது திரும்ப துளிர்க்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கைக்காக கடித முயற்சிகள், இந்த கடிதம் சம்பந்தமான ஒரு நிறைய போயிட்ரிஸ் இருக்கு. அந்த கடிதம்
சம்பந்தமான பொய்ட்ரிஸ் ரொம்ப முக்கியமான பொய்ட்ரிஸ் நான் நினைக்கிறேன். நான் அதெல்லாம் விட நீங்க இது ஒரு துயரம். அது அது அந்த கடிதத்துக்கு ஒரு அர்த்தமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான எழுதப்படக்கூடிய கடிதங்களுக்கு ஒரு அர்த்தமும் இல்லை என்று அந்த அந்த பொய்ட்ரி முடியும். இதெல்லாம் இன்னொரு சூட்சுமா ஒரு விஷயம் என்னன்னா, நாம் இல்லாத அந்த இடத்துல பிரிவு நடந்து கொண்டுச்சு, நாம் இருந்த அந்த இடத்துல அல்லது நாம் இல்லாத அந்த இடத்துல வேற ஒரு நபர், வேறு யாரோ இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இருக்கு பார்த்தீங்களா, அதை எதிர்கொள்வதற்கான மனப்பிரச்சனைகள் என்பது மிக பிரமாதமான கவிதைகள்ல வந்து இது வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான இடமா இருக்கு. அப்புறம் இந்த மாதிரியான நபர்கள் எல்லாமே வந்து கதை சொல்றவனா மாறுவான். நம்ம 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 காலங்களில் இது மாதிரி கதை சொல்றவங்க பக்கத்துல இருந்து நம்ம பட்ட துயரங்கள்லாம் வேற வேறையா இருக்கு. கடுமையான கதைகளை சொல்லி நம்மளை வந்து துன்புறுத்துவாங்க. அப்படி ஒரு அந்த பொய்ட்ரி வந்து என்னன்னா, நான் ஒரு காதலை இழந்த பிறகுதான் கதைகள் சொல்பவனாக மாறத் தொடங்கினேன். கண்ணீரின் உப்பு கரிக்கும் கதைகள், மதுக்கிண்ணங்களில் துண்டுகளாய் மிதக்கும் கதைகள் என்று கதை சொல்பவனாக மாறுகிற, அப்புறம் ஒரு சமாதானம் செய்வதற்கான வேலைகள் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம்னா, இந்த எக்ஸ் காதலி ஆகிவிட்ட எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே எதுவுமே இல்லை, அருந்ததான் அறிவிச்சாச்சு. இப்ப மாஜி காதலிகளை அல்லது காதலன்களை சந்திக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அப்படி சந்திக்கும் போது என்ன செய்யறதுங்கிற மன உளைச்சல் அது பிரமாதமா சில கதைகள்ல வந்து பேசப்பட்டிருக்கும். அப்படி சந்திக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு கட்டி அணைச்சிட்டு அது திரும்ப தொடர்ந்துருமா அப்படிங்கிற நம்பிக்கை, அல்லது அவனை பார்க்காம திரும்பி வந்துடணும்னு சொல்லிட்டு அவன் நேருக்கு நேரம் பார்த்துக்கிற துயரம், இதெல்லாம் இருக்கும் பொழுது ஒரு பொயட்ரியில் வந்து அது ரொம்ப நல்ல பொயட்ரி. அது எக்ஸ் காதலியை வந்து சந்திக்கிற இடம், உனது எக்ஸ் பிரிந்த போது அல்ல, பிறகு எப்போதோ பாராமுகமாய் உன்னை கடந்து செல்லும் போதுதான் முழுமையாக நிகழ துவங்குகிறது. அதுவரை வாடியிருந்த ஒரு செடி முழுமையாக இறக்க தொடங்குகிறது. அது ஒரு விடுபடலாக, அது ஒரு ஆசுவாசமாக தொண்டையில் சிக்கிய முள் ஒன்று மெல்ல விடுபடுகிறது என்று முடியும். நீங்க எக்ஸாதலியை சந்திக்கும் போது அன்னைக்கு தேதிக்கு வந்து அவங்க பார்க்காம போயிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கு தான் அந்த செடி முற்றாக இறந்து போய் விடுகிறது அப்படின்னு. ரொம்ப துயரம் என்னன்னா, பல்வேறு விஷயங்கள் நினைவை வந்து உருவாக்கிட்டாரு. பார்க்குற இடமெல்லாம் அவங்களுடைய நினைவு, அவங்களுடைய பரிசு பொருட்கள், புகைப்படம், மெசேஜஸ். நீங்க மனுஷனுடைய புகழ்மிக்க ஒரு கவிதை இருக்கு, இறந்தவனுடைய ஆடைகளை வந்து என்ன செய்ய முடியும்னு ஒரு போயிட்டு இருக்கு. அந்த துணியில இதையெல்லாம் என்ன செய்வது என்பது மாதிரியான ஒரு அறை இருக்கும். அறையில வந்து அவ வருவாங்கிற நம்பிக்கையினால தான் எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சிருப்பான். திரும்ப அது பிரிவு நிகழ்ந்ததுக்கு பின்னாடி அந்த அறை வந்து ஒழுங்கு இல்லாம மாறிடும். இப்ப நீங்க ஒரு பிரிவினுடைய சித்திரத்தை வந்து அப்படியே கொண்டு வந்து நிறுத்திருப்பாரு. இதுல அந்த நினைவு வந்து மங்காம இருக்கக்கூடிய அந்த தீராத துயரம் இருக்குல்ல, மறக்க முடியலைங்கிற துயரம் இருக்கு இல்லையா, அதற்கு அவர் ஒரு வைத்தியம் ஒன்று சொல்றாரு. ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு பிரிந்து போனவர்கள் வன்மத்தோடு அல்லது துயரத்துல வந்து தற்கொலைக்கு போகிறது, வன்மத்துல கொலைக்கு போறது, அல்லது முட்டைக்குள்ளார ஏதாவது ஆசிட் அடிக்க முடியுமான்னு பார்க்கறது, இந்த மாதிரியான துயரங்களில் இருந்தெல்லாம் உங்களை விடுவிப்பதற்கான ஒரு சொல்யூஷனாக, ஒரு ஆர்கானிக் சொல்யூஷனாக ஒரு பொயட்ரியை வந்து அவர் நம்ம முன்னாடி வைக்கிறார். உன்னை பிரிந்து சென்றவர்களை நீ முற்றாக மறக்க வேண்டுமெனில் அவர்களின் கல்யாண பத்திரிகையை கையில் ஏந்தி அழாதே. நீ அந்த திருமணத்திற்கு செல், அங்கே பந்தி பரிமாறுகிறவனாக இரு, இலை எடுப்பவனாக இரு, மணமகள் தோழியாக இரு, மணமகன் தோழனாக இரு, அவர்கள் முதலிரவு படுக்கையை தயார் செய், அப்போதுதான் உன் நெஞ்சில் இருக்கும் பைத்தியம் தெளியும் என்று அந்த பயிற்சி. நீங்க எல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நீங்க இங்க இந்த குடும்ப நல நீதிமன்றங்கள் எல்லாம் அங்க இருக்கு. நீங்க அங்க இருக்கக்கூடிய கேசஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒண்ணு திரும்ப சேர முடியுமாங்கிற நப்பாசையிலையும் அல்லது சீக்கிரமா விடுதலை கிடைக்குமாங்கிற துயரத்திலையும் அங்க வந்து ஒரு பெரிய குரூப் இருக்கு. நம்ம கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு போவாங்க, ஏதாவது திரும்ப ஒரு 3-4 மாசம் கழிச்சு, ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு ஃபோன் வரும், வளைகாப்பு கூப்பிடுறாங்கன்னு நினைச்சோம்னா யாராவது நல்ல வக்கீலா பார்த்து சொல்லுன்னு ஒரு ஃபோன் வரும். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு இருக்கு. நீங்க அங்கெல்லாம் வந்து இந்த 40 ரூபாய்க்கும் இந்த
50 ரூபாய்க்குமான புத்தகத்தை நீங்க வந்து அந்த கவுன்சிலிங்ல கொடுத்தீங்கன்னா ஒண்ணு சீக்கிரமா சேர்ந்துக்குருவாங்க, இல்லைன்னா சீக்கிரமா மனமுத்து துயரம் இல்லாம பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த 40+50 ஒரு நிவாரண 90 நான் வந்து குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு நான் வந்து பரிந்துரைக்கிறேன். இதுல ஒரு விஷயம் உறுதிங்க, இது ஒரு 100 பிரிவினுடைய 100 ஒரு சாவி கொத்து தான். அது நீங்கள் உண்மையிலேயே காதலித்திருந்திருப்பீர்களானால், உண்மையிலேயே உங்களுக்கு பிரிவு இருந்திருக்குமானால், பிரிவினுடைய வழி இருந்திருக்குமானால், இந்த சாவி கொத்தில் ஏதாவது ஒரு சாவி உங்களுடைய பிரிவினுடைய வழியை நிச்சயமாக திறக்கும். உங்களுடைய கண்களில் நீர் கண்டிப்பாக திறந்து கொள்ளும் என்பதை மட்டும் நிச்சயமா என்னால் சொல்ல முடியும். ஒன்று, எனக்கு இதுல ஒரே ஒரு விசாரணை, ஏன் பிரிவினுடைய வழி மட்டும் ஏன் உலகத்தினுடைய ஒரு பொது பாடலாக இருக்கு அப்படின்னு. நான் சின்ன வயசுல எனக்கு ரொம்ப குழப்பம் ஒன்று இருக்கு. எங்க ஊர்களில் வந்து துக்க வீட்டுல இழப்ப கொடுத்தவனை விட வந்து கூடுதல் டெசிபல்ல சில பேர் அழுதுட்டு இருப்பாங்க. துக்க வீட்டுக்காரன் கம்மியா தான் அழுவான், கூடுதலா விழுந்து அழுகிறவங்க நான் பார்த்திருக்கேன். நான் எனக்கு புரியல, எனக்கு என்ன குழப்பமா இருக்கு, ஏன் இவன் எவ்வளவு அழுகிறான், அவன் சும்மா இருக்கிறானே, எனக்கு புரியல. ரொம்ப பின்னாடி தான் எனக்கு புரிந்தது, அதுக்குள்ள ஒரு உளவியல் பிரச்சனை இருக்கு, ஒரு ஆதாரமான ஒரு மனித குணாம்சம் இருக்கு. எங்க அத்தைனா ஊர்ல எல்லாரும் நாங்க அத்தை தான் கூப்பிடுவோம், நாங்க பெரியவங்க. அந்த அத்தை எங்க போனாலும் துக்க வீடுகள்ல வந்து பெரும் குரல் எடுத்து வெட்டி செல்வாங்க. அவங்க துக்க வீடுக்காரங்க கூட கம்மியா தான் அழுவாங்க. எனக்கு பின்னாடி தான் புரிஞ்சது, அந்த அத்தை போய் அழுகிறது, கட்டி பிடிச்சு அழுகிறது, மார்ல அடிச்சு அழுகிறது, ஓன் அழுகிறது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கதை இருக்கு. அந்த அத்தை தன்னுடைய சின்ன வயதுல, ஒரு கல்யாணமாகி 4 வருஷத்துல கிணறு வெட்ட போன தன்னுடைய கணவனையும் உடன் இருந்த தன்னுடைய தம்பியையும் மண் மூடி இறந்து போனதுக்கு பின்னாடி வந்து தனித்தோடப்பட்டவங்க. மண்ணில் புதையுண்டு போன அந்த துயரத்தை வந்து மனசுல வச்சுக்கிட்டே இருந்தவங்க எந்த துக்க வீடுகளுக்கு போனாலும் அந்த துக்க வீட்டில் தன்னுடைய இழப்பை வந்து அங்கு வைத்து அழுகிற அந்த உளவியல் என்பதை வந்து பின்னாடி தான் அதை புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமாக அந்த உளவியல் அடிப்படையில் நான் சொல்ல முடியும், இந்த பிரிவினுடைய வழி என்பது நீங்கள் வாசிக்கிற வாசகங்களுக்குள் இறங்குகிற பொழுது அது கூடுதல் டெசிபல்களோடு அது வெளியிட வாய்ப்பு இருக்கிறது.